guys, இன்னைக்கு நாங்கள் வந்து ஜேர்னலிங் தான் பண்ண போகிறோம். என்ன ஜேர்னலிங் தான்? பட்டர்ஃப்ளை தீம்டு ஜேர்னலிங் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து இந்த குட்டி நோட்டில் தான் ஜேர்னலிங் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் 2 ஜேர்னலிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணி. ஸோ நீங்கள் 3rd ஜேர்னலிங்கில் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ இங்கே நிறைய நோட்ஸ் இருக்குது, பட் அதுக்கு எங்கள்கிட்ட கம் இல்லை. அதனால் நாங்கள் வந்து ஸ்டிக்கரை வச்சு தான் ஒட்ட போகிறோம். நான் வந்து இதுதான் எடுத்திருக்கேன் பேக்ரவுண்டாக. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் எடுத்துகிட்டேன். இதில் ஒன்று தான் நான் யூஸ் பண்ணுவேன், என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே ஹைலைட் இருக்குது, அதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க ஜேர்னலிங்கை பார்க்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். எனக்கு பெரிய சாட்டிஸ்ஃபைடாலாம் ஆகலை. ஸோ வாங்க அடுத்தடுத்து என்னதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இந்த ஸ்டிக்கர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலி நான் அதை பிக்கி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், பட் என்னால் முடியல. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கும் வந்திருக்குன்னா சொல்லிக்கோங்க. ஓகே, இப்போ ட்ரை பண்ணலாம். இஷ்டப்பட்டு இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து நான் வந்து அவுத்து இந்த மாதிரி ஒட்டிட்டேன். பாருங்கள் எப்படி ரெயின்போ கலரில் இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது ஸ்டிக்கர் எடுக்கலாம். வாங்க. நான் வந்து இதுக்கு இந்த ஸ்டிக்கர் தான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஒட்டலாம். மை காட். ஓகே, இது ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ ப்ராக்ரஸ் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொன்று ஒட்டலாம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நான் இப்போ ப்ராக்ரஸ். ஸோ இதோட நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு எந்த ஜேர்னலிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களை இந்த 3ல் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ டாடா, பை பாய்.